ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா ஈஸியாக வீட்லேயே பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சேவ் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 6 முந்திரி சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட பாஸ்தாவை இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆக்கிறதுக்கு நியூட்டன் நூடுல்ஸோட முருங்கை பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இவங்க முருங்கை பாஸ்தா, சுருள் பாசி பாஸ்தா, பட்டர் ஃப்ரூட் பாஸ்தா, செம்பருத்தி நூடுல்ஸ், சங்குப்பூ நூடுல்ஸ்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மில்லட் அண்ட் வீட் ஃப்ளவர்ல நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணி ரெடி பண்றதுனால தான் இவங்களோட நூடுல்ஸ் ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கு. பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பாஸ்தாவை கொட்டி வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் ஆனதும் 1 ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 3/4 கப் பால் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக குடமிளகா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து 2 to 3 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாஸ்தாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மக்கானி சாஸ் பாஸ்தா ரெடி.